Hi guys, welcome to our channel. நான் உங்கள் அரஸ்கிங். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் பற்றி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா FIFA வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா சோகமாக முடிஞ்சு போச்சு. இந்தியா அதில் செலக்ட் ஆகலை, குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்தியா அதில் விளாட முடியாது. இது ஒரு சைடில் சோகமாக இருக்கும்போது இன்னொரு பெரிய சோகமான விஷயம், இந்தியன் ஃபுட்பால் டீமோட லெஜெண்டரி பிளேயர் சுனில் சேத்ரி ரிட்டையர் ஆகிட்டார். இப்போது அட்டாக்கிங் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது இந்தியா எப்போ மேட்ச் விளாட போகுதுன்னு பார்த்தோம்னா, FIFA வேர்ல்டு கப் ஏஷியன் குவாலிஃபயர்ஸ் ஒன்று வருது. அதாவது ஏஷியன் கப்பில் விளாட, அதில் அப்கமிங் மேட்சஸ் வந்து அக்டோபரில் நடக்க போகுது. அதாவது வியட்நாம் அப்படிங்கிற டீம் கூடயும் லெபனானுங்கிற டீம் கூட விளாட போகுது அக்டோபரில். இந்த 2 மேட்சஸும் முக்கியமான மேட்சஸ். கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறோம். இப்போது சுனில் சேத்ரிக்கு அடுத்து யார் தலைமை தாங்குறான்னு பார்த்தா சாங்டே தான் தலைமை தாங்க போகிறாரு. அவர் சூப்பராக லீடர்ஷிப் பண்ணுவார். பத்தாவதுக்கு குர்ப்ரீத் சிங்ஸ் வந்து இருக்கார், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியன் டீமை விக்டரியை நோக்கி நிறுத்துவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ கப்படிக்க இந்தியன் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.